வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டே 6 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊக்கமுடைமை அதிகாரத்துலேருந்து ஒரு 4 திருக்குறள். ஸோ திருவள்ளுவர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுக்காகவே எழுதின ஒரு 4 திருக்குறள் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. ஸோ என்ன அப்படின்னா, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்போ ஊக்கம் தான்ப்பா நிலையான செல்வம். நிலையான செல்வம் என்னது? ஊக்கம் தான். மற்றவையெல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிஞ்சிரும்ப்பா. ஊக்கம் தான் நிலையான செல்வம், மற்றதெல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிந்து போகும். அடுத்து, ஆக்கம் அதர்வினாய் செல்லும், ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசவியலா ஊக்கம் உடையானுலை. தளராத ஊக்கம் உடையவனுடைய ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். இப்போ எனக்கு தளராத ஊக்கம் இருக்குது, என்னுடைய ஆக்கம் அப்படிங்கிறது தானாகவே வழிகேட்டு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அடுத்து, வெள்ளத்து அணையது மலர் நீட்டம், வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்போ வாட்டரோட லெவல் இங்கே இருந்துச்சு அப்படின்னா பூ இங்கே இருக்கும், வாட்டரோட லெவல் இங்கே இருந்துச்சு அப்படின்னா பூ இங்கே இருக்கும், வாட்டரோட லெவல் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா பூ இந்த இடத்துல இருக்கும். அப்போ வாட்டரோட லெவலை பொறுத்து தான் அந்த பூவோட ஹைட் அப்படிங்கிறது டிசைட் ஆக போகுது. அப்போ தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஸோ அது மாதிரி தான் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஓகேவா. ஸோ அடுத்து, உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். அப்போ எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. அப்போ மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணமே மன நிறைவை தரும். எண்ணுவதை உயர்வாக தான் எண்ணணும், எண்ணியதை அடைய முடியாட்டி கூட அந்த எண்ணமே நமக்கு மன நிறைவை தரும். அப்போ உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல். ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம மேக்ஸுக்கு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கிறேன். ஏபிசிடி EFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகேவா. ஸோ VU, இந்த UVங்கிறது நல்லா கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ரெயின் அப்படிங்கிறத SBJ1 கோட் பண்ணியிருக்காங்களாம். அப்போ ஆருக்கு எஸ் வருது, அப்போ ஆருக்கு எஸ் அடுத்தெழுத்து போயிருக்காங்கப்பா. அடுத்து ஏவுக்கு பி அடுத்தெழுத்து போயிருக்காங்கப்பா, ஐக்கு ஜே அடுத்தெழுத்து போயிருக்காங்க, எண்ணுக்கு ஓ அடுத்தெழுத்து போயிருக்காங்க. அப்போ க்ளவுட் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி நம்ம கோட் பண்ணிடலாம். ஓகேவா. எல்லாமே +1 பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துச்சு. அப்போ சிக்கு நேரம் என்ன வரும்? டி வரப்போகுது. சிக்கு அடுத்தெழுத்து, எல்லுக்கு அடுத்தெழுத்து எம்முன்னு வரப்போகுதுப்பா. அடுத்து ஓக்கு அடுத்தெழுத்து பின்னு வரப்போகுது யூ அப்படிங்கிறது. ஸோ அப்போ யூக்கு அடுத்தெழுத்து வி, டிக்கு அடுத்தெழுத்து இ. அப்போ DMPVE, DMPVE ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது பார்த்தோன்னே தெரியுது. டேபிளுங்கிறது எப்படி எழுதியிருக்காங்களா, சேருங்கிறது எப்படி எழுதலாம்? ELBAT. அப்போ TABLE அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ சேருங்கிறது எப்படி எழுதணும்? CHAIR. அப்போ இதே ஆன்சர் RIAHC. அவ்வளோதான். ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே செய்யலை, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது அதற்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து, இது ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கொஷின். என்ன சொல்கிறாங்க? 3, 6, 11. ஸோ ரொம்ப சிம்பிள், 4 டேர்ம் தான். இப்போ 3 + 3 6 + 5. அப்போ இது +7, 3, 5, 7 அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ 11 + 7 18ன்னு வரப்போகுது. 18லேயே ஆப்ஷன் ஒன்று தானப்பா இருக்குது. சரி, இருந்தாலும் போட்டு பார்த்துருவோம். FGIயாம்ப்பா, FGIயா, எஃப்க்கு அப்புறம் ஜியா +1 பண்ணியிருக்காங்க, ஜிக்கு அப்புறம் ஐயா +2 பண்ணியிருக்காங்க. அப்போ FGIயா. அப்போ +1 +2 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா +3 பண்ணியிருப்பாங்க. அப்போ 1 2 3 +3 பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது? 18L. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அடுத்து 4வது கொஷின், GT4J9RM16P P25N. என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற நம்பரை பாருங்கள், ஸ்கொயர் நம்பர். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரப்போகுது? 6 ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ 6 ஸ்கொயர்னு வரப்போகுது. அப்போ 36ன்னு நடுவில் வரப்போகுது. முன்னாடியும் பின்னாடி என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 36 தான் 4 ஆப்ஷன், 3 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த டி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், GJMP, இந்த ஃபஸ்ட் எழுத்து எடுத்துக்கிறேன். GJMPன்னு இருக்கா, இதை வச்சு நான் ரிலேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்போ GJMP, ஜிக்கு அப்புறம் ஜே வருது, 1 2 3 +3 பண்ணியிருக்காங்க. ஜேக்கு அப்புறம் என்ன வருது? எம் வருது, 1 2 3 திருப்பி +3 பண்ணியிருக்காங்க. எம்முக்கு அடுத்து பி வருது, 1 2 3 திருப்பி +3 பண்ணியிருக்காங்க. அப்போ திருப்பி +3 பண்ணணும், பிக்கு அப்புறம் +3 பண்ணணும், 1 2 3. அப்போ எஸ்ன்னு வரப்போகுதுப்பா, எஸ்ன்னு வரப்போகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது? எஸ்ன்னு வரப்போகுதுப்பா. அப்போ S36 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அப்போ சி ஆப்ஷனும் வரப்போகிறது கிடையாது. இப்போ S36 கடைசி எழுத்து என்னன்னு பார்க்கணும். இப்போ TRPN, இதுக்கு அடுத்து என்ன? TRPN, TRPN. ஓகேவா. ஸோ இப்போ புரியுதா? நான் ஏபிசிடியெல்லாம் ஏன் முதல்ல எழுதி வச்சுற சொல்லிடுறேன்னு. எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பரில் எழுதி வச்சிட்டோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ TRPN. அப்போ டீக்கு அப்புறம் ஆறு, டீக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? -2 பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆறுக்கு அப்புறம் பி வருது. அப்போ என்ன செஞ்சுருக்காங்க? அகைன் -2. அப்போ பிக்கு அப்புறம் என்ன -2 பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ், -2 பண்ணியிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு அப்புறம் -2 பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்துட போகுது. -2 பண்ணால் எல்லுன்னு சொல்லி வருது. இப்போ -2 பண்ணால் என்னன்னு வருது? எல்லுன்னு வருது. அப்போ S36L ஆப்ஷன் ஏ.
36L அப்படிங்கிறது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். இது வந்து ஒரு ஏஜஸ் கொஸ்டின்ப்பா. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்கிறப்ப ஏஜஸ் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ த சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன். அப்போ ஃபாதரு சன்னு ரெண்டு பேருடைய வயதை கூட்டணும் அப்படின்னா 45ன்னு வருதாம்ப்பா. 5 years ago, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ F - 5ன்னு போடணும், S - 5ன்னு போடணும். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதான்? ஃபாதர் வாஸ் 4 times as old as his son. அப்போ F - 5 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு என்னன்னா 4 times 4 மடங்கு அவரோட மகனை காட்டியும், அதாவது இப்போ மகனுடைய வயது 10 அப்படின்னா அப்பாவோட வயது 40ன்னு அர்த்தம். 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்காங்க. அதான் 4 times as old as his son. அப்போ 4 இன்ட்டு S - 5. இந்த எஸ்ஸையும் 5ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ எஸ்ஸுக்கு ஒரு கீழே எப்படி ஒரு கூட போட்டு விட்ருவோமா? அப்போ S - 5. அப்போ F - 5 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு S - 5. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. 2 வேரியபிள் FS 2 வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. இதை வச்சு நான் சால்வ் பண்ணலாம். S இஸ் ஈக்குவல் டு, இல்லை இப்படி எடுத்துக்குவோம், என்ன F இஸ் ஈக்குவல் டு 45 - S அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இதை கொண்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்ப்பா. அப்போ எஃப்க்கு பதில் என்ன பண்ண போகிறேன்? 45 - Sன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 45 - S அதுக்கப்புறம் -5ன்னு இருக்குது. இந்த எஃப்க்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கே -5 இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு S - 5. அப்போ 4 இன்ட்டு S 4S மைனஸ் 4 இன்ட்டு 5 20ன்னு வரப்போகுது. இங்கே 45 - 5 40 - S இஸ் ஈக்குவல் டு 4S - 20ன்னு வரப்போகுது. இப்போ இந்த எஸ்ஸை இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். அப்போ 4S + 1S 5Sன்னு வரப்போகுது. இங்கே -20 இருக்கா, அதை இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ +20னா 16 வரப்போகுது. 40 + 20 60 கேன்சல் பண்ணேன்னா 12. அப்போ சன்னோட ஏஜ் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், 12ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு என்ன தெரியும்? அப்பாவோட ஏஜும் சன்னோட ஏஜும் கூட்டினா 45 வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா கரண்ட் ஏஜஸ் தான். அப்போ எஃப்பும் எஸ்ஸும் தான் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொஸ்டின் கவனிங்க. ஸோ கரண்ட் ஏஜஸ், சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் சன்னு, அப்பாவோட வயதையும் மகனுடைய வயதையும் கூட்டினா 45 வருதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் வாஸ் 4 times as old as his son. அதான் 5 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால தான் F - 5 S - 5. அப்போ 4 மடங்குன்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் 4 இன்ட்டுன்னு இப்படி இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு F + S இஸ் ஈக்குவல் டு 45 தெரியும்ல, அதுலேருந்து F இஸ் ஈக்குவல் டு 45 - S கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா S இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லி சன்னோட ஏஜ் கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு என்ன தெரியும்? 2 பேரோட கூடுதல் அப்படிங்கிறது 45ங்கிறது தெரியும்ல. அப்போ F அப்படிங்கிறது 45 - S தானே, அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணேன். 45 - 12. இப்போ என்ன ஆன்சர் வந்துடும்? 33ன்னு சொல்லி வந்துடும். அப்போ 45ல் 12 போச்சுன்னா 33. அப்போ ஃபாதரோட ஏஜ் 33. அப்போ கரண்ட் ஏஜஸ் தானே கேட்குறாங்க. இப்போ கரண்ட் ஏஜ் அப்படிங்கிறது ஃபாதரோட ஏஜ் 33, சன்னோட ஏஜ் அப்படிங்கிறது 12. அப்போ 33 12 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ முடிஞ்சு 5 கேள்வியும். ஸோ என்ன பார்த்துருக்கோம்? 2 கோடிங் டிகோடிங் பார்த்துருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அதுவும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி, அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து 2 மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம். இதுவுமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இதில் என்ன அப்படின்னா 3 இருக்குப்பா. இந்த GJMP இதை ஃபுல்லாக ரிலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் TRPN இதை ஃபுல்லாக ரிலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பரெல்லாம் தனியாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இது பண்ணாதான் இந்த ஆன்சர் நம்ம இந்த இதை வந்து நம்ம கரெக்டாக போட முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏஜஸ் கொஸ்டின், இதுவுமே ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.